இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த பூலோகத்தில் வாழ்கிறவா எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமா ரொம்ப உத்தமமான வாழ்க்கைக்கு போகணும், அதாவது இறந்த பின்பு இறைவனோட இடத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், வைகுண்ட நகர அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. அந்த வைகுண்டத்தை எப்படி அடையிறது, அதுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தர் இந்த பூலோகத்தில் வாழும்போது என்ன விதமான வாழ்க்கை வாழணும் அந்த வைகுண்டத்தை அடையறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நிகழ்வு. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் பரமபத வாசல் அப்படிங்க சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கப்படும். எல்லா பெருமாள் கோவில்லையும் அதை நம்ம சேவிக்கலாம். முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமான திருநாள் இது. நம்பெருமாள் பரமபத வாசலை கடந்து திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பார். ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த மட்டுக்கும் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி தான் நாள், நட்சத்திரம், திருவிழாக்கள் எல்லாமே கணிக்கப்படுறது. இந்த மார்கழி மாதத்தில் பகல் 10 உற்சவமும் ராப்பத்து உற்சவமும் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். இந்த பூலோகத்தில் நம்ம பகவான் அடையறதுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் சில இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று பகவானை நித்தியமாக ஆராதனை பண்ணுறது, ரெண்டாவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விரதங்களையெல்லாம் கடைபிடிக்கிறது, மூணாவது பாகவத கைங்கரியம் பண்ணுறது. இது மூணுமே ரொம்ப வசதியானது. இதில் விரதங்களில் ரொம்ப வசதியான விரதம்னு பார்த்தா ஏகாதசி விரதம் தான் ரொம்ப வசதியான விரதம்னு சொல்கிறா. சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட நம்ம நித்தியமும் நிறையா சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அது எல்லாமே ரீஜெனுவேட் ஆகும். அதையே ஆன்மீகமாக பார்த்தோன்னா நம்ம ஆத்ம விசாரத்துக்கு ஒரு நல்ல நேரமாக அது ஒதுக்கப்படும். நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எல்லாத்தையுமே ஆன்மீகத்தோடு தான் நம்மளை சேர்த்து வச்சுருக்கா. ஒவ்வொரு விஷயமும் முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அதில் நம்மளோட மனசு ஆரோக்கியம், ஆத்ம விசாரம், நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே கலந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கா. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படிங்கிற மாதிரி நம்மாழ்வார் இந்த விஷயத்தை ரொம்ப தீர்மானமாக சொல்கிறார். இந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் கண்டிப்பாக வைகுந்தம் புகுகிறதுக்கு உண்டான யோக்கியதை இருக்குது அப்படிங்கிறார். தேவர்கள் கூட வைகுந்தத்தை அடைய முடியாது. வைகுண்டத்தை அடையணுன்னா தேவர்கள் கூட மனிதர்களாக பிறந்து இந்த கர்ம பூமியில் வாழ்ந்து பகவானோட அடியார்களாக இருந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஏகாதசி முதலிய விரதங்களை இருந்து அப்புறமா பகவானை சரணாகதி பண்ணினாத்தான் வைகுண்டத்தை அடைய முடியும் அப்படிங்கிறார். இது ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமரமர் எமது இடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஆழ்வாரோட வார்த்தைக்கு அதெல்லாம் பிரமாணம் எல்லாமே. மார்கழி மாத ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேர். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸ்ரீ பிரசன்ன சம்ஹிதையில் இதுக்கு உண்டான ஒரு கதை வருது. ஸ்ரீமன் நாராயணன் பிரளயத்துக்கு அப்புறமா ஆளிலை மேலே பள்ளி கொண்டு இருக்கார். அப்போ அவருடைய நாபி கவலத்திலிருந்து உலகத்தை படைக்கிறதுக்கு உண்டான நான்முக கடவுளை படைக்கிறார். அப்போது ஸ்ரீமன் நாராயணனோட பிள்ளையான பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வேணுங்கிற விஷயத்தையும் கொடுக்குறார். நாராயணன் என்ன கொடுக்குறாருன்னா வேதத்தை கொடுத்து இந்த உலகத்தை படைக்க சொல்கிறார். வேதத்தை ஆதாரமாக வச்சுண்டு பிரம்மாவும் இந்த உலகங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையும் படைக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னால் மட்டும்தான் இந்த உலகத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அவருக்கு வருது, அகங்காரம் வருது. எப்போ ஒருத்தருக்கு அந்த அகங்காரம் வருதோ அப்போ அது பகவானை விட்டு அவளை கண்டிப்பாக தள்ளி வைக்கும்.
அப்போ ஸ்ரீமன் நாராயணன் இவருக்கு ஒரு புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மது கைடபர் அப்படிங்கிற 2 அசுரர்களை அனுப்புகிறார். அவ 2 பேரும் பிரம்மாவோட கையில் இருந்த வேதத்தை அபகரிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டா. கையில் வேதம் இல்லை அப்படின்ன உடனே அவருக்கு படைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே தவிக்கிறார், திகைச்சு போகிறார். தன்னோட தவறு அப்போ தான் உணர்றார். திருப்பியும் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணி தனக்கு அந்த வேதங்களை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறார். பெருமாளும் ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி மது கைடவர்களை அழித்து வேதங்களை மீட்டு கொடுக்குறார். மனித உடலும் வெள்ளக்குதிரை முகத்தோடையும் பெருமாள் எடுத்த அந்த அவதாரம் தசாவதாரத்துக்கெல்லாம் முற்பட்டது. மது கைடவர்கள் பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்குறா. அதாவது என்ன வரம் கேட்குறான்னா, வைகுண்டத்துக்கு அவ வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறா. பகவானும் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியும் போது உங்களுக்கு மோட்சம் தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அந்த மார்கழி மாதம் ஏகாதசியும் போது தான் வைகுண்டத்தோட வடக்கு வாசல் கதவு திறந்து அந்த மது கைடவர்கள் உள்ள அனுமதிக்கப்படுறா. அதனால் அதுக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர் வந்தது. அந்த மது கைடவர் 2 பேரும் பெருமாள் கிட்ட இன்னொரு விஷயத்த பிரார்த்திச்சுக்கிறா. இந்த நல்ல நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்காளோ அவளுக்கும் இந்த வைகுண்ட பிராப்தி கொடுக்கணும் அப்படின்னு. பெருமாளும் அதுக்கு சரி அப்படின்னு அவளுக்கு கேட்ட வரத்தை கொடுக்குறார். அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லா கோவில்கள்லேயும் இந்த பரமபத வாசல் வழியாக எல்லாரும் பெருமாளை போய் சேவிப்பா. இப்போது அத்தியன உற்சவம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா தேவர்களுக்கு. இந்த மார்கழி மாதம் வளர்பிறை பிரதமையிலேருந்து ஆரம்பித்து 20 நாட்கள் பகவானுக்கு உற்சவம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரசன்ன சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உற்சவத்தில் வேதங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடி உற்சவம் பண்ணணும்னு இருக்கு. அதனால அதுக்கு அத்தியன உற்சவம் அப்படின்னு பேர். இந்த 20 நாட்களில் பிரதமையிலேருந்து ஆரம்பித்து தசமி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் வேதங்களும் சோஸ்திரங்களும் பாடி உற்சவம் பண்ணுவா. அதுக்கப்புறமா இந்த ஏகாதசி முடிஞ்சதுக்கப்புறமா 10 நாட்கள் பண்ணக்கூடிய உற்சவத்துக்கு மோட்ச உற்சவம்னு பேர். அத்தியன உற்சவத்தை பகல்லையும் மோட்ச உற்சவத்தை ராத்திரியும் பண்ணுவா. இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் காலம் வரைக்கும் இப்படித்தான் நடந்துன்னு வந்தது. திருமங்கை ஆழ்வார் காலத்தில் வேதங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தவிர வேற எதுவும் பகவானுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படலை. திருமங்கை ஆழ்வார் தான் இந்த உற்சவத்தோட அமைப்பை முதல்ல மாற்றினார். என்ன பண்ணினார்னா, திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நாளில் அவதாரம் பண்ண அவர் வைணவ வாழ்வார்கள்லேயே அந்த குரு பரம்பரைன்னு சொல்வா. நம்மாழ்வாரில் தொடங்கி திருமங்கை ஆழ்வாரில் முடியும். நம்மாழ்வாரை பராங்குசன்னும் திருமங்கை ஆழ்வாரை பரகாலன்னும் சொல்லுவா. திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரோட பாசுரங்கள் மேலே பெரிய ஈடுபாடு உண்டு. நம்மாழ்வாரோட 4 பிரபந்தங்களையும் 4 வேதங்களுக்கு சமம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதை அந்த பிரபந்தங்களை பெருமாள் முன்னாடி சேவிக்க பண்ணணும்னு ஆசைப்படுறார் திருமங்கை ஆழ்வார். அப்போ எல்லாம் வடமொழி வேதங்கள் மட்டும்தான் கோவிலில் ஓதப்பட்டு இருந்தது. அப்போது ஆழ்வாரோட திவ்ய பிரபந்தங்களுக்கு முக்கியம் இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில். நம்மாழ்வாரோட தமிழ் பிரபந்தங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்கணும், வேதங்கள் மாதிரியே அதை பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் திருமங்கை ஆழ்வார். தன்னுடைய ஜென்ம நட்சத்திரமான கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் முன்னாடி தன்னோட 6வது பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற அந்த பிரபந்தத்தை தேவகானத்தில் பாடி முடிக்கிற திருமங்கை ஆழ்வார். அன்னைக்கு அவருடைய இசையும் அபிநயமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்தது. சாமவேதமே கேட்டுட்டு இருந்த பெருமாளுக்கு இந்த பாசுரங்கள் ரொம்ப உணர்ச்சிகரமாக உள்ளம் உருக்கக்கூடிய பிரபந்தமாக இருந்தது அந்த திருநெடுந்தாண்டகம். அதை பாடின உடனே திருமங்கை ஆழ்வாருக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார். அப்போ அர்ச்சகர் மேலே ஆவேசித்து திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறார். திருநெடுந்தாண்டகத்தில் மயங்கின பெருமாள் இப்படி கேட்ட உடனே, உனக்கு நாம் சம்பாவனை செய்ய வேண்டும், என்ன சம்பாவனை அப்படின்னு கேட்ட உடனே அப்போ திருமங்கை ஆழ்வார், நாயந்தே அடியேன தேவரீர் ஏன் அப்படின்னு கேட்கும்படியான பாக்கியத்தை அடைஞ்சேன். நான் என்ன பிரார்த்தனை செய்ய போகிறேன்,
எனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, எந்த குறையும் வைக்காது இருக்கீர், ஆனால் எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆழ்வார் நம்மாழ்வாரோட பாசுரங்களுக்கு வேத சாமியம் தர வேணும் அப்படின்னு கேட்குறார். அதாவது வைகுண்டத்தில் எப்படி சாமகானம் கேட்டுருப்பீரோ அதே மாதிரி பூலோக வைகுந்தமான திருவரங்கத்தில் மார்கழி மாதம் இந்த ஏகாதசி உற்சவத்தும் போது இந்த வடமொழி வேதத்தோடு சேர்ந்து திருவாய்மொழியும் சமமாக கேட்டருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். பகவானும் அந்த வரத்தை கொடுக்குறார். இப்படித்தான் நம்மாழ்வாரோட பாசுரங்கள் இந்த உற்சவத்தில் சேர்க்க ஆரம்பித்தா. இதுக்கு வேத விழா அப்படின்னே பேர், திருவாய்மொழி விழான்னு பேர். ஒரு தமிழ் பிரபந்தத்துக்காக 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட விழா இது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தான். அவரோட திருநெடுந்தாண்டகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்பொழுதும் வைகுண்ட ஏகாதசி விழா தாண்டகத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நம்ம கவனிக்கணும். திருமங்கை ஆழ்வார் தன்னோட பாடலுக்கு ஏற்றம் கேட்கல, தன்னுடைய ஆச்சாரியனான தன்னுடைய முன்னோர்களான நம்மாழ்வார் பாசுரங்களுக்குத்தான் ஏற்றம் கேட்கிறார். இதெல்லாம் நடந்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துலன்னு பார்த்தோம். அப்போது ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கின்ற திருமங்கை ஆழ்வார் அப்பொழுதே இந்த விஷயத்தை பண்ணிடணும், இந்த சந்தர்ப்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறார். அதே வருஷம் மார்கழி மாதம் இந்த உற்சவத்தை ஆரம்பித்து வைக்கிறார். இந்த நம்மாழ்வாரோட தமிழ் உற்சவமாக இருக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு முன்னாடி நம்மாழ்வாரை எடுத்துட்டு வரணும் இங்கே அப்படின்னு ஆசைப்படுறார், தீர்மானம் பண்ணுறார். இதை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பெருமாளும் உடனே திருமுகம் தந்தருளி சகல மரியாதையோட உற்சவத்துக்கு நம்மாழ்வாரோட திருவுருவத்தை எழுந்தருளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருமங்கை ஆழ்வாரை பாண்டிய நாட்டு அந்த ஆழ்வார் திருநகரிக்கு அனுப்பி வைக்கிறார். அரங்கனோட அருள் பிரசாதத்தையும் ஸ்ரீமுக பட்டயத்தையும் எடுத்துட்டு அங்கே போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலத்தாரும் நம்மாழ்வார் முன்னாடி அதை சமர்ப்பணம் பண்ணி பல்லக்கு பரிவாரத்தோட நம்மாழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வரா. அழகிய மணவாள மண்டபத்தில் நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணி 10 நாட்கள் திருவாய்மொழியை திருமங்கை ஆழ்வார் தேவகானத்தில் அபிநயத்தோட இசைச்சாராம். 10ஆவது நாள் வேதங்களை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ராத்திரி திருவாய்மொழி பாடி முடிச்சு நம்மாழ்வாரை பெரிய பெருமாளோட திருவடிகளை சேர்ந்ததை ஒரு நாடகமாக நடித்து காமிக்கிறார். அழகிய மணவாளனையும் நம்மாழ்வாரையும் ஏக ஆசனத்தில் நிறுத்துறார். திருவாய்மொழி தமிழை கேட்டு பெருமாள் நம்மாழ்வாருக்கு மாலை பிரசாதம், கஸ்தூரி, திருமண் காப்பு இது எல்லாத்தையும் ஆழ்வாருக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறமா திருப்பியும் தன்னோட ஆஸ்தானமான திருநகரிக்கு மேளதாளத்தோட பல்லக்கு மரியாதையோட கிளம்புறார் நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரியில் போய் சேர்ந்துட்டு திரும்பி அங்கேருந்து வரத்துக்கு தை மாதம் அஸ்த நட்சத்திரம் ஆகிடும். அது வரைக்கும் யாரும் ஆற்றுல இப்போ கூட அந்த பிரபந்தம்லாம் சேவிக்க மாட்டா, கோவிலில் மட்டும்தான் சேவிப்பா. திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறமா திருப்பியும் திருவரங்கத்தில் பல்வேறு விதமான நிலைகள்லாம் மாறி போச்சு. ஆழ்வார்களோட பிரபந்தம் மறந்து போச்சு. அப்போ காட்டு மன்னார்குடியில் தோன்றின சுவாமி நாதமுனிகள் ரொம்ப முயற்சி பண்ணி ஆழ்வார்களோட பிரபந்தங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு தொகுத்து அதை இயல் இசையாக பிரித்து அதை திருப்பி கொடுக்குறார். திருவரங்கத்தில் திருப்பியும் மார்கழி உற்சவம் வருது. அப்போ நாதமுனிகள் யோசிக்கிறார், நம்மாழ்வாரோட திருவாய்மொழிக்கு இத்தனை ஏற்றத்தை கொடுத்த திருமங்கை ஆழ்வார் பண்ணினாரே, அந்த திருமங்கை ஆழ்வாரோட அந்த முக்கியமான பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இந்த உற்சவத்தைன்னு அவர் தான் ஆரம்பித்து வைக்கிறார். அப்படி அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆழ்வார் பிரபந்தங்களையும் இதில் இணைச்சி இந்த விழாவை முழுமையாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். மற்ற ஆழ்வார்களோட பாடல்களை பிற்பகலில் பாடுறதுனால அதுக்கு பகல் 10 உற்சவம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அதோட நிறைவாக இயற்பாவையும் சேர்க்கிறா. இயலும் இசையும் அபிநயமாக 21 நாட்கள் இந்த திருநாள் நடக்கும். திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள் அப்படின்லாம் இதுக்கு நிறைய பேர் உண்டு. இந்த உற்சவத்தில் தான் அரையர் சேவை நடக்கும். அரையன் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். புல்லரையன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கருடனுக்கு புல்லரையன் அப்படின்னு பேர். இப்போது
தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீவல்லிபுத்தூரில், ஆழ்வார் திருநகரியில் இந்த திருத்தலங்களெல்லாம் இந்த அரையர் சேவை நடக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த அரையர் சேவை ரொம்ப உற்சாகமாக நடக்கும். நாதமுனிகள் ஆழ்வார்களோட பாசுரங்களை பரப்புவதற்காக என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னோட மருமக்களை, இந்த மேலே அகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வான்னு 2 பேரை இந்த பாசுரங்களை சொல்லி கொடுத்து அவளுக்கு பயிற்சி கொடுக்குறார். அதுக்கப்புறமா வழி வழியாக அது அப்படியே எல்லார் மூலமாகவும் பரவ ஆரம்பிக்கிறது. முக்கியமாக இந்த அபிநயத்தோட பாசுரங்களை பாடக்கூடியவாளுக்கு அரையர்கள்னு பேர். இந்த அரையர் சேவைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேடையெல்லாம் கிடையாது, பெருமாளுக்கு முன்னாடி அப்படியே நின்றுண்டு அவள் பாடுவா. இப்போ கூட ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அதெல்லாம் சேவிக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அரையர் சேவம் போது அரையர் கையில் தாளம் வச்சுட்டுருப்பார். அதில் ஒரு தாளத்துக்கு நாதமுனிகள்னு பேர், இன்னொரு தாளத்துக்கு நம்மாழ்வார்னு பேர். தலையில் வெல்வெட்டால் செய்யப்பட்ட ஒரு குல்லாயை அணிஞ்சின்றிருப்பா. நாதமுனிகளோட பேரரான ஆளவந்தார் தன்னுடைய குமாரனுக்கு திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னே பேர் வச்சார். திருவரங்க பெருமாள் அரையர் யாருன்னாக்கா ராமானுஜரோட 5 ஆச்சாரியர்களில் ஒருத்தர். இந்த அரையர்கள் ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரி பாசுரம் பாடி கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே இருக்கா. அதுக்கப்புறமா ராமானுஜர் காலத்துலேயும் இந்த விழாவில் பல மாற்றங்கள் நடந்தது. ராமானுஜர் காலத்தில் திருவரங்கத்தமுதனார் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரிய புருஷன் என்ன பண்ணுறாருனா, பிரபன்ன காயத்ரின்னு சொல்லப்படக்கூடிய 108 கட்டளை கலித்துறையில் பாசுரங்களாக ஒரு அந்தாதி நூலை இயற்றார். ராமானுஜரோட விசேஷத்தை சொல்லி அந்த ஆச்சாரியனை பற்றின பெருமையும், ஆழ்வார்களை பற்றின பெருமையும், வைஷ்ணவ தத்துவங்களையும் வச்சு உள்ளடக்கின ஒரு பாசுரங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாளோட திருவுள்ளப்படி வைகுண்ட ஏகாதசி திருவிழாவோட நிறைவு நாளில் இயற்பா சேவிக்கிற போது ராமானுஜ நூற்றந்தாதியும் அதில் சேவிக்கும்படி அந்த வழக்கத்தை ஏற்படுத்தினா. அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் இருந்த காலத்தில் தான் ஆழ்வார்களோட திருவுருவ சிலைகள்லாம் உருவாக்கப்பட்டது. அப்போ தான் வருஷா வருஷம் நம்மாழ்வார் விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரிலேருந்து எழுந்தருளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு நம்மாழ்வாரோட விக்கிரமும் செய்யப்பட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உற்சவமும் ஒவ்வொரு பண்டிகை எல்லாமே ராமானுஜர் நியமனப்படி தான் எல்லாமே நடக்கிறது இன்னி வரைக்கும். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் வெளியில் வரும்போது 4 நடையில் வருவாராம். ஸ்ரீரங்கத்து நடையே ரொம்ப அழகு. ஸ்ரீரங்கத்து நடை காஞ்சிபுரம் உடை அப்படின்னு சொல்லுவாள். காஞ்சிபுரத்துக்கால அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்ரீரங்கத்தில் நடை ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு சதுர்கதி பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா அவர் கருவறையிலேருந்து வெளியில் வரும்போது குகையிலேருந்து வெளிப்படுற சிங்கம் மாதிரி வருவாராம், அதனால் சிம்ம கதியில் வருவார். அதே மாதிரி உள்ளே திரும்பி போகும்போது வேகமாக அந்த சன்னதிக்குள்ளே போகும்போது அந்த புற்றுக்குள்ளே நுழையக்கூடிய பாம்பு மாதிரி சர்ப்பகதியில் உள்ள நெளிஞ்சுட்டு போவாராம். அதே மாதிரி படி ஏறும்போது யானை ஏறுற மாதிரி ஆடி ஆடி மெதுவாக கஜகதியில் ஏறுவர். அப்புறமா ஒய்யார நடை, அதாவது வையாளின்னு சொல்லுவாள், அதை நடக்கும்போது ரிஷபகதியில் நடை போடுவாள். இது எல்லாமே நம்ம சேவிக்கும்போது அப்படியே பெருமாள் அப்படியே நடந்து வர மாதிரி இருக்கும். நம்பெருமாளை தோளில் சமக்கக்கூடிய கைங்கரியப்பாரர்கள்லாம் அந்த நடைய 4 விதமான நடையும் நடந்து காட்டுவாள். இதுக்காகவே அவளுக்கு தனி பயிற்சி உண்டு. இந்த வையாளி சேவிக்கிறத பக்தி உலாத்துதல் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி பகல் 10 முழுக்க பெருமாள் புறப்பாடு நடந்து தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு போகும்போது இந்த 4 நடைகளையும் நம்ம பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகினி அலங்காரம் நடக்கும். பகவான் மோகினி அவதாரம் பண்ணினதா ஒரு சரித்திரம் உண்டு. மார்கழி சுக்ல தசமி அன்னைக்கு திருப்பார்கடல் கடையப்படும் அங்கே தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கறதுக்காக பகவானே மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விதம். இன்னொரு விஷயத்தில் திருமங்கை ஆழ்வார் தன்னை நாயக்கியாக பாவித்து கல்வன் கோள் அப்படிங்கிற பதிகத்தை அருளை பண்ணுறார். அப்போது திருநகரியில் திருவாலி திருநகரி இருக்கு இல்லையா, திருமங்கை ஆழ்வாரோட அந்த திவ்ய தேசம், அங்கே திருக்கார்த்திகை உற்சவத்தும் போது
ஆழ்வார் வந்து நாயகி பாவத்தில் பெண் வேடம் போட்டுண்டு பெருமாளுக்கு ஏக ஆசனத்தில் இருப்பாராம். திருமங்கை ஆழ்வாரோட இந்த நாயகி பாவத்தை பார்த்த பெருமாள் தனக்கும் இந்த கோலத்தை ஆதரித்து அலங்காரம் பண்ணிண்டா நன்னா இருக்கும்னு ஆசைப்பட்டாராம். அதனால நாச்சியார் திருக்கோலம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவா. வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கோடி ஏகாதசி, பரமபத ஏகாதசி, அத்தியன உற்சவம்னு நிறைய பெயர்கள் உண்டு. இந்த உற்சவத்தன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ரத்னாங்கி சாத்திண்டு பரமபத வாசல் வழியாக வெளியில் வருவார். அது பார்க்கறதுக்கே ரொம்ப திவ்யமாக இருக்கும். அன்னிலேருந்து மூலவருக்கு முத்தங்கி சேவை ஆகும். முத்தால் ஆன அங்கி சாத்தின்னு இருப்பார் மூலவர் பெருமாள். அதே மாதிரி ராபத்து உற்சவம் 7ஆம் நாள் அன்னைக்கு கைத்தல சேவை அப்படின்னு ஒரு சேவை உண்டு. அன்னைக்கு பெருமாள் வந்து அதிகமாக திருவாபரணங்கள்லாம் சாத்திக்க மாட்டார். திருவாய்மொழி 7ஆம் பத்து 2வது திருவாய்மொழி கங்குலும் பல்லும் சேவிக்கப்படும். நாச்சியார் விஷயமா ஸ்ரீஸ்துவம், ஸ்ரீ குணரத்ன கோஷம் இதெல்லாம் சேவிப்பா. பெருமாள் வந்து அர்ச்சகர்களோட திருக்கரங்களில் எழுந்தருளி திருமாமணி மண்டபத்துக்கு வந்து சேர்றதுனால அங்கே வந்து ஆழ்வார்களுக்கெல்லாம் சேவை சாதிப்பார். இப்படி அர்ச்சகர்களோட கையில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சிக்கிறதுனால இதுக்கு கைத்தல சேவை அப்படிங்கிற பேர். ராபத்தோட 8வது திருநாள் வேடுபரி உற்சவம் அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்த வேடுபரி உற்சவம் வந்து திருமங்கை ஆழ்வார் ஒரு காலத்தில் பெருமாளை வழிமறைச்சு நகையை பறிச்ச நிகழ்ச்சி வந்து நடத்தி காட்டப்படும். அப்போது இந்த வேடுபரி உற்சவத்தை சேவிக்கிறதே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். பெருமாளை தூக்கிண்டு முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே ஓடுறதும் திரும்புறதும் பார்க்கறதுக்கு சேவிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அன்னைக்கு அந்த சன்னதி வாசல் வழியாகவே பெருமாள் குதிரை வாகனத்தில் கிழக்கு முகமாக அங்கே வந்துடுவார். அன்றைக்கி பரமபத வாசல் வழியாக பெருமாள் வரமாட்டார். பெருமாள் புறப்பாடாகி கோவிலுக்கு அந்த மணல் வெளியில் அங்கே பெரிய இடமா இருக்கும். அங்கேயும் அவள் எல்லாரும் அந்த உற்சவத்தை நடத்துவா. அங்கே அன்னைக்கு வந்து குதிரைக்கு கடலை சுண்டலும் பெருமாளுக்கு பாசி பருப்பும் பானகமும் திருவமுதாகும். அப்போது திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளை சுற்றி அப்படி பிரதட்சணமாக போவார். அன்னைக்கு வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு திரு எட்டெழுத்து மந்திர உபதேசம் ஆகி பெரிய திருமொழி பாசுரம் அன்னைக்கு தான் சேவிப்பா. இந்த உற்சவத்தை ரொம்ப உருக்கமான ஒரு இடம் எது அப்படின்னா நம்மாழ்வார் மோட்சம். திருவாய்மொழியோட கடைசி பதிகத்தில் நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியை அங்கே தமக்கு கிடைச்ச வரவேற்பையும் உபச்சாரங்களையும் பாடியிருக்கார். இந்த உற்சவத்தை நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் அப்படின்னு சொல்லுவா. அன்னைக்கு பெருமாள் வழக்கம் போல் புறப்பாடாகி சந்திர புஷ்கரணியில் தீர்த்தம் சாதிச்சு தீர்த்தவாரி நடந்து திருமாமணி மண்டபம் வந்து சேர்வார். அதுக்கப்புறமா திருமஞ்சனம் கண்டருள்வார். அன்னைக்கு அவருக்கு 12,000 திருப்பணியாரங்கள் சமர்ப்பிக்கப்படும். நம்மாழ்வார் பரமபதம் போகக்கூடிய ஒரு முக்தனோட வேடத்தில் இருப்பார். கிரீடம்லாம் இருக்காது, திருவாபரணங்கள்லாம் இருக்காது, பட்டு பீதம் ஆரம்பரம்லாம் இருக்காது. வெறும் வெள்ளை உடுத்திண்டு 12 திருநாமம் சாத்திண்டு துளசி மாலையை தரிச்சுண்டு அப்படியே சேவை சாதிப்பார். 2 அர்ச்சகர்கள் தங்களோட சரீரத்தை போர்வையால் போத்திண்டு ஆழ்வாரை அவளோட திருக்கரங்களை ஏந்திப்பா. அப்படியே சத்திர சாமரங்கள்லாம் அவருக்கு பிடிக்கப்படும். மோட்சத்துக்கு போகக்கூடிய அச்சராதி மார்க்கத்தை அது விவரிக்கும். அதாவது ஒளியோட வழியை அது விவரிக்கும். சூழ் விசும்பு அப்படிங்கிற 9வது திருவாய்மொழி சேவிக்கப்படும். அப்போது நம்மாழ்வார் திருமேனி அப்படியே எடுத்துட்டு போய் பெருமாளோட திருவடியில் வைப்பா. அங்கே திருவாய்மொழியோட கடைசி பதிகமான முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிற பாசுரம் பாடப்படும். ஆழ்வார் மேலே திருத்துழாய் அதாவது துளசியை வச்சுட்டே வருவா. ஆழ்வார் அப்படியே துளசியால் மூடிடுவா. இந்த பதிகம் பூர்த்தி ஆடினோடனே பெருமாள் ஆழ்வாருக்கு தன்னுடைய கஸ்தூரி திருமண் காப்பையும் மாலையும் அப்படியே ஆழ்வாருக்கு கொடுப்பார். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஆழ்வாரை கொடுத்தருளணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய மூடியிருந்த துளசியை நீக்கிட்டு திருப்பியும் ஆழ்வாரை யதாஸ்தானத்துக்கு கைகளில் ஏந்திண்டே வருவா. அதுக்கப்புறமா மதுரகவி ஆழ்வார் அருள பண்ணின கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பாசுரத்தை சேவையாகும். பெருமாள் திருமாமணி மண்டபத்திலிருந்து சன்னதிக்கு புறப்படும் போது பணிக்காக போர்வை சாத்திண்டு விலாமிச்ச வேர் சப்பரத்தில் எழுந்தருள்வார். அப்போது மல்லாரி ராகம் வாசிக்கப்படும்.
ஒய்யார நட போடுவார். அப்போது பலவிதமான வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படும். கடைசியாக வாசிக்கப்படுறது வீணை. இந்த வாத்தியத்தோட நாழிகேட்டான் வாசல் வழியாக உள்ள படியேற்றாயி சந்நிதிக்குள்ளே போயிடுவார் பெருமாள். இதே மாதிரி தாயாருக்கும் உற்சவம் உண்டு. தாயாருக்கும் திருநெடுந்தாடகம் ஆரம்பித்து எல்லாம் உண்டு. எல்லா பாசுரங்களும் உண்டு, அரையர் சேவை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் புறப்பாடு அப்படின்னு தனியாக கிடையாது. இந்த ஸ்ரீரங்கத்தை பற்றியும் இந்த பூலோக வைகுண்டமான இந்த திருவரங்கத்தோட விஷயங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த உற்சவம், அத்தியன உற்சவத்தை எல்லாரும் அவசியம் போய் சேவிக்கணும். ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம் அது. அரையர் சேவையை சேவிக்கும்போது நமக்கு அப்படியே உருக்கிடும் எல்லா விஷயமும். ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அங்கே எவ்வளோ ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தால் எவ்வளோ விசேஷமான விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. பெருமாளை பிரத்யட்சமாக அங்கே சேவிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மார்கழி மாதமே ரொம்ப வசத்தியான மாதம். இப்போ வரக்கூடிய ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசியும் ரொம்ப ஒரு வசதி.